ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் தி மினல் பேட்ச் எல்லாருமே உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் ஆன்சர்ஸ் எடுத்திருந்தேன். வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. வால்யூம் 1 நம்ம லைவ்லையும், வால்யூம் 2 ரெக்கார்டடாகவும் பார்த்தோம். சரியா, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட அஜெண்டா என்ன அப்படின்னா லாங் ஆன்சர்ஸ்லாம் முடிச்சிடும். அதுலேயும் ஒரு சில கீ லாங் ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. பெர்னாலிஸ் தியரமாக இருக்கட்டும், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்காக இருக்கட்டும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு, ரிங்கு, டிஸ்க்கு, பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்க வேண்டியதும் இருக்குது. எனக்கு தெரியும், நான் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய இன்னுமே ஸ்ட்ராங்காக அவளை சூப்பராக படிக்கல இல்லையா. அண்ட் டெக்னிக்கலி நம்மக்கிட்ட நீ எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா ஒரு 6 hours இருக்குது. மேக்ஸிமம் 7 hours வரைக்கும் புஷ் பண்ணலாம். நீங்கள் ஸ்கூலில் என்ன டைமில் வீட்டுக்கு வரீங்க அப்படின்றத பொறுத்து. அப்போ இந்த டைமை எஃபிஷியண்ட்டாக எப்படி பயன்படுத்துறது, உங்கள் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா எப்படி எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தணும் அதை உங்களுக்கு இப்போ நான் என்ன செய்கிறேன் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம தி மினல் பேட்ச் இப்போ நான் சொல்கிற பிளான் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக நீ ஃபாலோ பண்ணு சரியா. அண்ட் இப்போவே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இன்னைக்கு 11th லைவ் செஷன் இருக்காதுடா சரியா. ஏன் அப்படின்னு ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன், லைக் இன்னைக்கு ரொம்ப எனக்கு சிவியராக ஃபீவர் இருக்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் நின்று கிளாஸ் எடுக்க முடியல. பட் அதுக்கு பதிலாக நான் ரெக்கார்டடாக உங்களுக்கு கிளாஸை வச்சுட்டேன் சரியா. ஸோ நேற்று மாதிரியே நான் சேட்டில் அவைலபிளாக இருக்கேன். நிறைய பேர் நேற்று பார்த்தோன்னா சார் செமி மேஜர் ஆக்சஸ் நான் அந்த மாதிரிலாம் டவுட்டில் கேட்டு இந்த சேட்டில் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி நான் சேட்டில் அவைலபிளாக இருப்பேன். உங்களுக்கு அந்த செஷன் அப்போது எல்லா 5 marks நான் சொல்லி கொடுத்துருவேன். டவுட்டும் கிளியர் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத. அப்படி படிக்கிறதுனா நம்ம அதில் படிச்சிடலாம் இப்போது சரியா. இன்றைக்கி உன்னோட மெயின் அஜெண்டா என்னன்றத சொல்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் தானே, நீ என்ன தெரியுமா செய்யணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அப்புறம் நான் கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் பேப்பர், கொஞ்சம் இதில் இருக்கிற கொஸ்டினில் மட்டும் நல்லா பார்த்துட்டு போயிடும். 1 mark இருக்கட்டும், 2 mark இருக்கட்டும், 3 mark இருக்கட்டும், 5 mark இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிறதுல. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, சார் ஆமாம் ஆனால் இதெல்லாம் நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல. நானும் கமெண்ட்டில் கேட்குறேன், இதெல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு ப்ராப்பர் ஆன்சர் வரமாட்டேங்குதுன்னே ஒரு செட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் இருக்க. ஸோ அந்த பிரச்சனையை நான் இப்போவே தீர்த்து வச்சுறேன். இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணி வைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உனக்கு ஒரு all-in-one PDF தரேன் சரியா. இந்த all-in-one PDFல இந்த லாஸ்ட் மினிட்ல நீ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட மாடல் கொஸ்டின் பேப்பரும் இது கூட நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்னைக்கு பார்த்துரு ஓகே. இப்போது ஒரு பேச்சுக்கு நம்ம லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ 2 and 3 marks எடுத்து பாரு. டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் கேட்டிருக்காங்க. நேற்று தான் நான் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் எப்படி இன்னும் சொல்லி கொடுத்தேன். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. லூனார் எக்லிப்ஸோ சோலார் எக்லிப்ஸோ எல்லா மாதமும் அர்த்தம் ஏன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாளைக்கு கொஸ்டின் பேப்பரில் வரதுக்கான சான்சஸ் அதிகம் புரியுதா. இப்போ ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோன்னா உனக்கு ஹீட் இன்ஜின்லேருந்து கேட்டுக்கிறாங்க. ஒய் தேர் இஸ் நோ ஹைட்ரஜன் ஆன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர், ரைட் ஆன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அண்ட் கேஸஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான் உங்களுக்கு வருது. கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இஃப் த லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 44% ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் லென்த், கால்குலேட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தே ஆர் சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் சரியா. இப்போ 3 marks பாரு. 3 marksல ரேடார் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து, அடுத்து எனி ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் வித் அன் இனிஷியல் ஸ்பீட். அப்போ செகண்ட் சாப்டர்லேருந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் பிளேயர் கேச்சஸ் த பால், ஹி புட்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த பால்ஸ் மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன், கெப்லர்ஸ் 3 laws கிராவிடேஷன், ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். அடுத்து we use straw to suck off drinks. why? இப்போ ஸ்ட்ரா வச்சு தான் குடிக்கிறோம் அப்படின்னா அப்போ இது கேப்லரி ரைஸ் மெத்தட் கூட லிங்க் ஆனது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், எக்ஸ்பிளைன் ரெசனன்ஸ் கேட்டிருக்காங்க, கண்டிஷன்ஸ் ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அடுத்து ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின். ஆனால் இந்த ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா இங்கே டார்க். ஓகே, ஸோ இங்கே அவங்க கேட்குறது என்ன, ஃபைண்ட் த டார்க் ஃபோர்ஸ் அபவுட் த ஆரிஜின். அப்போ டார்க்னா இட் இஸ் 5th chapter. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஸ்டடிடா. இப்போ நான் இதில் காமிச்ச ப்ராப்ளம்ஸு எல்லாமே பார்த்துருப்போம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கோ. ஏன்னா நான் 5 marksலாம் கேட்டிருக்காங்கன்னு இங்கே இருக்கிற எல்லா 5 marksமே நான் உனக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். எவ்ரி சிங்கிள் 5 mark. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஓகே, சின்ஸ் நாட் ஏபிள் டு டேக் த கிளாஸ் டுடே ஓகேவா. இப்போ நான் சொன்ன எல்லா கொஸ்டின்ஸு எல்லா 5 marks ஒரே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது எல்லாமே உனக்கு இன்றைக்கி வந்துடும். 6 o'clock உன் கைக்கு வந்துடும். ஸோ 6 o'clock உனக்கு எந்த 5 marks ஸ்பெசிஃபிக்காக தெரியல அதை தேடி கூட நீ பார்த்துக்கலாம். அதே வீடியோவில் சும்மா அப்படியே நவுத்தி தேடி பார்த்துக்கலாம். சீக்கிரம் கற்றுக்கணும்னா ஸ்பீட் வச்சு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்துட்டா ஐ திங்க் இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு இந்த லாஸ்ட் மினிட்ல பார்க்க வேண்டியதுக்கு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோ. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ என்ன செஞ்சுக்கோ, இந்த பிடிஎஃபை கண்டிப்பாக தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோ சரியா. ஐ திங்க் நவ் எவ்ரி ஒன் வில் பி கிளியர் இல்லையா. நான் அந்த ரெக்கார்டட் வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் சேட்டில் அவைலபிளாக இருப்பேன் சரியா. பாய் பாய் பாய்.